திருச்செந்தூர் கடற்கரையானது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அப்பகுதியில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்திற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த தரிசனத்திற்காக வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் 2 மணி அளவில் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள கடலானது திடீரென 50 அடிக்கு மேல் உள்வாங்கிய நிலையில் காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதற்கு அச்சப்பட்டு கடலில் குளிக்காமல் இருந்தனர். மேலும் காவல்துறை தரப்பில் திருச்செந்தூர் கடற்கரையில் குளிக்கக்கூடாது என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் கடற்கரை மக்கள் மற்றும் காவல்துறையினர்கள் கூறுகையில், இது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அமாவாசை தினம் என்பதால் அந்த அமாவாசை தினத்தில் அன்றும் மற்றும் அதன் அடுத்து எதிர்வரும் 2 தினங்களும் இந்த கடல் பகுதியில் சீற்றம் அதிகமாக இருக்கும் எனவும், அந்த கடல் பகுதியில் உள்ள அந்த நீரானது உள்ளே இழுத்து கொண்டு இந்த கடல் நீர் உள்வாங்கிய நிலையில் காணப்படுவது சகஜம்தான் எனவும் அந்த கடற்கரை பகுதி மக்களும் போலீசாரும் தெரிவித்துள்ளனர். மேலும் வழக்கமாக ஒரு 10 அடி 15 அடி வரை மட்டுமே உள்வாங்கிய நிலையில் காணப்படும் நிலையில் தற்போது 50 அடி வரை கடல் உள்வாங்கியுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கன்னியாகுமரி பகுதியில் கள்ளக்கடல் என பெயரிடப்பட்ட ஒரு சீற்றம் காரணமாக 7 முதல் 8 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் பரவியுள்ள நிலையில் திருச்செந்தூரில் மீண்டும் கடல் உள்வாங்கி இருப்பதால் அந்த பகுதியிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரவீன்.